கோவை மதுக்கரையில் ஹோட்டல் மீனாட்சி சைவம் மற்றும் அசைவ உணவு திறப்பு விழா. கோவை பாலக்காடு சாலை மதுக்கரை குவாரி ஆபீஸ் பஸ் ஸ்டாண்ட் அருகே ஹோட்டல் மீனாட்சி சைவம் மற்றும் அசைவ உணவகம் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இந்நிறுவனம் குறித்து ஹோட்டல் உரிமையாளர் ஆரோக்கியநாதன் பேசுகையில், கோவையில் பாரம்பரிய உணவு முறை 5 வருடமாக செய்து வருகின்றோம். இங்கு சைவம் மற்றும் அசைவ உணவுகள் காலை, மதியம் மற்றும் இரவு என 3 வேளைகளும் வீட்டு முறைப்படி செய்து கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக விடுதியில் தங்கி படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு என 3 வேளைகளும் குறைந்த விலையில் தரமான உணவினை வழங்கி வருகிறோம். மேலும் அனைத்து விசேஷங்களுக்கும் ஆர்டரின் பெயரில் சமையல் செய்து சிறந்த முறையில் கொடுக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 8667372602 மற்றும் 7904501132 ஆகிய எண்களை அழைக்கலாம் என அவர் தெரிவித்தார். உடன் மீனாட்சி மற்றும் தர்ணேஷ் ஆகியோர் இருந்தனர். விழாவில் மதுக்கரை வணிகர் சங்க நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். என் பேர் ஆரோக்கியநாதனுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா புதுசாக மீனாட்சி ஹோட்டல்னு சொல்லி மதுக்கரை கோரை ஆஃபீஸ் பாலக்காடு மெயின் ரோட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு முறை சமையல் 5 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டு முறை சமையல் பண்ணிகிட்ருக்குறோம். இதனால் பார்த்திங்க அப்படின்னா கம்மி பட்ஜெட்டில் ஏழைகள் பயன்படும் வகையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதனால் அனைத்து பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா மெயினாக தோசை ஐட்டங்கள் நிறையா இருக்குதுங்க. இப்போ பூண்டு தோசை, கறி தோசை, மசால் தோசை, வெங்காய தோசை, பூண்டு பொடி தோசை, ஆம்லேட் தோசை, முட்டை தோசை இதை போட்டிருக்குறோம். இன்னும் பல ஐட்டங்கள் சேர்த்தலான்ட்டு இருக்கிறோம். இது தெரிவிக்கணும். நாங்கள் இனி இப்போ இது வரைக்கும் நைட்டு போட்டுட்டு இருந்தோம். இனி மதியம் காலையில் போகிறோம். காலையில் டிஃபன் இட்லி, தோசை, பொங்கல் இந்த ஐட்டம் போடலான்ட்டு இருக்கோம். மதியம் பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் 30 ரூபா ரேஞ்சில் தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, பீட்ரூட் சாப்பாடு, சுண்டல் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, இன்னும் நிறைய ஐட்டங்கள் கம்மி பட்ஜெட்டில் கொடுக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பிரியாணியும் பொதுமக்களுக்கு பிரியாணிங்கிறது இப்போ அத்தியாவசியமாக இருக்குது. அதை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கம்மி பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இதனால் பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். பிரியாணியில் பார்த்திங்கன்னா சைவம், அசைவம் ரெண்டுமே இருக்குது. கால் முதற்கொண்டு கிரிராஜா பிரியாணி, வாத்து பிரியாணி முதற்கொண்டு எல்லாமே போடலான்னு முடிவு. ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையு, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி எல்லாம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மக்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். நாங்கள் குறைந்த பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.